ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருந்து செய்யக்கூடிய சில சுயதொழில் பற்றி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் வந்து சுயதொழில் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு நல்ல ரீச் கிடச்சிச்சு. அதேமாதிரி நிறைய பேர் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதேமாதிரி நிறைய சுயதொழில் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் என்னால் அந்த மாதிரி வீடியோ எடுக்க முடியல. யோசிச்சு வச்சுருந்தேன், பட் நான் எடுக்கல. வேறு வீடியோஸ் எடுத்ததுனால என்னால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து சந்தைக்கு வந்து காய்கறி வாங்கறதுக்காக போயிருந்தோமா, அங்கே சில விஷயம்லாம் பார்த்தேன்னா, அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சுயதொழில் பற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதையும் போடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு 1 இயருக்கு முன்னாடி விஷயம் நடந்துச்சு. அது நான் ரொம்ப நாளாக வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். பட் என்னால் சொல்ல முடியல. இந்த சுயதொழிலையே சொல்லிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே என்னென்ன சுயதொழில், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப இருக்காது, கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்னென்ன சுயதொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1 இயருக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலே, அதை வந்து ஃபஸ்ட்டு சுயதொழிலாக நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து தம்பிக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தோமா. அப்போ போயிருக்கும்போது ஈவினிங் டைம் ஒரு 5:30 மணி இருக்கும். ஈவினிங்கில் சுண்டல் விற்பாங்களா, அது மாதிரி தள்ளுவண்டியில் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. பட்டாணி சுண்டல், அப்புறம் மாங்காவை கட் பண்ணி மிளகாத்தூள் உப்பு போட்டு வைப்பாங்களா, அது தனியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிலக்கடலை, அதையும் சுண்டல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கொண்டக்கடலை சுண்டல் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. நான் வந்து பட்டாணி சுண்டல் வந்து நம்ம ஊர் சைடில் ஒரு பொட்டில் மாதிரி மடித்து கொடுப்பாங்களா, 10 ரூபா தான். சரி, இங்கே அதிகபட்சம் எவ்வளோ 20 ரூபா இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்கவே இல்லை. பார்த்த உடனே சுண்டல் ஆசையாக இருந்துச்சா, சரி இன்ட்டு சுண்டல் கொடுங்கன்னு சொல்லிட்டோம். சுண்டல் கொடுங்கன்ட்டு நான் 1 தான் வாங்கினேன், மாமா வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் 1 வாங்கி வாயில் போட்டேன். இவங்க வந்து அமௌண்ட் கொடுக்குறதுக்காக எங்கள் மாமா என்ன பண்ணிட்டாங்க, அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டாங்க பாருங்க. அவர் 50 ரூபான்ட்டாரு. அவர் வந்து பொட்டலம் போட்டு கொடுத்த உடனே ஆணை எடுத்து வாயில் போட்டேன். வாயில் போட்டோன்னே சுட்டுடுச்சு எனக்கு. இவங்க எவ்வளோ அமௌண்ட்டுன்னு அவங்க கேட்கவும் 50 ரூபாங்கிறதுக்கும் எனக்கு சுட்டதுனால நான் துப்புறதுக்கு கரெக்டாக போயிடுச்சு. 50 ரூபாங்கிறதுனால நம்ம துப்புறணும் அப்படின்னு நினச்சிட்டு, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் அவங்க வந்து அந்த சுண்டல் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் துப்புன உடனே நான் ஆக்சுவலாக உண்மையாகவே சுட்டுடுச்சு அப்படிங்கிறதுனால தான் துப்புனேன். ஆனால் அவங்க அமௌண்ட்டை கேட்டு துப்பிட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஃபேஸே மாறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ண முடியும், எடுத்து நான் பிரித்து சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறதுனால சரி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 50 ரூபா காசு கொடுத்துட்டு வந்துட்டோம். அதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 10 ரூபா 15 ரூபானே வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் இருக்குமே அந்த சுண்டலோட ரேட்டு. பட் அவங்க விற்றது 50 ரூபாய்க்கு விற்றாங்க. நம்ம 50 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னாலுமே ஒரு 40 ரூபாய்க்கு விற்றாலுமே நம்மளுக்கு எவ்வளோ லாபம். அதே மாதிரி இவ்வளோ வகை சுண்டல் தான் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களால் எது முடியுமோ ஃபஸ்ட்டு ஒரு சுண்டல் செஞ்சு விற்று பாருங்கள். அது ஈவினிங் டைமில் தான், ஃபுல்லாக வீட்டில் தான் இருக்க போகிறீங்க. ஈவினிங் டைத்தில் தான் சுண்டல்லாம் நல்லா சேல் ஆகும். அந்த டயத்தில் நீங்கள் ஒரு சுண்டல் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு கடத்தெருவில் அந்த மாதிரி வச்சுட்டு விற்றீங்க அப்படின்னா, தள்ளு வண்டி தான் வாங்கணும், அதுக்கு வாடகை கொடுக்கணும்லாம் இல்லை. சும்மா சைக்கிள் வண்டி இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் அங்கே கொண்டு போயிட்டு விற்றுடலாம். விற்றீங்க அப்படின்னா நல்ல மாதிரியாக உங்களுக்கு சேல் ஆகுது அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணிவிட்டு அடுத்தடுத்த சுண்டல் நீங்கள் கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் நிலக்கடலை அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் சேல் பண்ணலாம். நல்ல லாபங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, இப்போ சந்தைக்கு போனோம் இல்லையா, அங்கே நடந்த விஷயம். பாப்கார்ன் ஒரு மெஷின் வச்சுட்டு, பாப்கார்ன் நம்ம வீட்லேயே பண்ணலாம். நான் நிறைய டைம் வீட்டில் தான் பண்ணியிருக்கேன். இப்போலாம் நான் பாப்கார்ன் செஞ்சு ஆரம்பிச்சதுலேருந்து வெளியில் வாங்குறதே கிடையாது, வீட்டிலே தான் பண்ணிகிட்ருக்கேன். பாப்கார்ன் ஒரு சின்ன மெஷின் வச்சுட்டு அது வந்து பார்த்திங்கன்னா 45 ரூபாய்க்கு 1/4 கிலோ அளவுக்கு கடையில் விற்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா அளவுக்கு வந்து நம்ம வந்து பாப்கார்ன் 100 ரூபாய்க்கு மேலேயே நம்ம பாப்கார்ன் இவ்வளோ தான் இருக்குது, 10 ரூபா பாக்கெட் போட்டு விற்கிறாங்க. ஒரு மெஷின் வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சந்தையிலுமே, நான் இங்கே பார்த்தீங்கன்னா கணேசபுரத்துக்கிட்ட ஒரு சந்தையில் பார்த்தீங்கன்னா அதே அவர் தான். புதன்கிழமை கோயில்பாளையம் சந்தைக்கு போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா அதே அவர் தான் இருக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் சந்தை இருக்கோ அது இல்லை, ஈவினிங் டயத்தில் நல்ல கூட்டம் கூடுற இடமா எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னாலுமே நல்ல பாப்கார்ன் சேல் ஆகும். அதுவுமே நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது 3வது என்ன சொல்கிறேன்னா, போலி இருக்குல்ல, பருப்பு போலி, தேங்காய் போலி, அதுவுமே சந்தையில் தான் பார்த்தேன். சந்தையில் பார்த்தேன். இன்னொன்று வந்து கோவிலில் வந்து ஒரு கோவிலுக்கு போனேன், அந்த பெருமாள் கோவிலுக்கு. அங்கே வாசலில் விற்றாங்க, செம்ம சேலுங்க. நாங்கள் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே நின்னோம். அதுக்கு முன்னாடி காசு கொடுத்தவங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் வெயிட் பண்ணி 2 போலி வாங்குறதுக்கே 1/2 மணி நேரத்தை தாண்டிடுச்சு. அவங்களுக்கு அப்படியே சேல் ஆகிட்டே இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பரோட்டா சைஸ்னால் இவ்வளோ பெருசு இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்கும். குட்டி பரோட்டா சைஸுக்கு குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க. இவ்வளோ தான் மாவு எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலாக மைதா மாவு. கோதுமை மாவில் கூட நீ ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்குறதுனா கோதுமை மாவில் கூட பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் சக்கரை, தேங்காய் போலி, பருப்பு போலி அந்த மாதிரி போட்டுறாங்க. 1 15 ரூபா. அதுவுமே நீங்கள் செல் பண்ணிங்கன்னா நல்ல லாபங்க. இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுவுமே நல்ல சேல் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணியாரம், கார பணியாரம், இனிப்பு பணியாரம்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் மாவாட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் அதுவுமே பண்ணலாம். கடத்தரில் ஒரு வண்டி, நீங்கள் தள்ளு வண்டி ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும், நீங்கள் கடைசி வரையுமே பண்ணலாம். அதே மாதிரி
சமோசா வடை பஜ்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நார்மலாக 12 ரூபா 15 ரூபா விற்கிறாங்க. நீங்கள் குட்டி குட்டியாக போட்டுட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். குட்டி குட்டியாக போட்டு கம்மி ரேட்டுக்கு விற்கும்போது மக்கள் வந்து பெருசாக இருக்குது ரேட் அதிகம் அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. சின்னதாக இருக்கிறதே அவங்க யோசிக்க மாட்டாங்க. ரேட்டு கம்மியாகுங்கிறத மட்டும் தான் பார்ப்பாங்க. ஒரு சட்னி மட்டும் வச்சு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக சேல் ஆகும். ஏன்னா நீங்கள் வாரத்துக்கு 3 தடவையாவது நாங்கள் ஈவினிங்கில் போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி நிறைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக பஜ்ஜி வடை போண்டா இதெல்லாம் போட்டு நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து லாபம் இல்லை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த குழிப்பணியாரம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுவுமே நல்ல லாபம். இது எல்லாமே நான் பார்த்துட்டு வந்த விஷயம். போலியுமே நான் கோவிலில் அங்கே பார்த்தேன். பாப்கார்னு சமோசாவுமே ஒரு சமோசா கடையில் பார்த்தீங்கன்னா 15 ரூபாங்கிறாங்க. அதுவும் இந்த மாலுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், அங்கெல்லாம் பார்த்தா சமோசா இது இவ்வளோ பெருசு தான் இருக்குது 50 ரூபாங்கிறாங்க. அந்த 50 ரூபா சமோசாவை நீங்கள் 10 ரூபாய்க்கு சந்தையில் வந்து 10 ரூபாய்க்கு விற்றாங்க. நீங்கள் வந்து அதை விட கம்மி சைஸில் போட்டுட்டு ஒரு 7-8 ரூபா அப்படின்னா தாராளமாக வாங்குவாங்க. ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு மெயினான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா பானிபூரிங்க. பானிபூரிக்கு வந்து பூரி முன்னாடிலாம் வந்து மாவு திரட்டி அச்சு வச்சு அந்த அளவுக்கு கரெக்டாக சைஸுக்கு கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு அந்த மாதிரி பிரச்சனையாக இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவுமே பானிபூரி பார்த்தீங்கன்னா காலால் மிதிச்சு தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கலப்புனாங்க. அது உண்மையாக என்னன்னு தெரியல. உண்மைன்னு தான் நினைக்கிறேன். அது அந்த மாதிரி இல்லாமல் இப்போ கடையிலேயே வந்து பாக்கெட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வாங்கி நீங்கள் பொரிச்சிட்டு அதுக்கு ஒரு மசாலா மட்டும் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அந்த மசாலா செய்கிறதுக்கு தெரியல அப்படின்னா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாலே நிறைய பேர் அந்த ரெசிபி போட்டுட்ருக்காங்க. நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். எங்கள் மாமா தான் பண்ணாங்க. இதுவரை நான் பண்ணது கிடையாது. அவங்க சூப்பராக ஒரு தடவை சொதப்பினாங்க. செகண்ட் தேர்ட் டைம்லாம் வந்து சூப்பராக வந்துச்சு அந்த மசாலா. நாங்கள் ரொம்ப கெட்டியாக பண்ணோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக பண்ணிட்டு அந்த கடையில் வாங்கி பூரியை பொரிச்சிட்டு ஒரு வண்டி வச்சுட்டு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. காளான் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. வெறும் பானிபூரி மசாலா பூரி மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அட்டகாசமாக சேல்ஸ் ஓடும். ஏன்னா இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தவங்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது எப்படியுமே ஒரு 2500 3000 அவங்க வந்து ஒரு நாளைக்கு அவங்க பார்ப்பாங்க. ரொம்ப நேரத்து வேலை கிடையாது. ஈவினிங் மட்டும்தான் ஒரு 6 மணிக்கு கொண்டு போயிட்டு வைப்பாங்க. ஒரு 8:30 9 மணி போலலாம் ஒரு 3 மணி நேரத்து வேலை. ஒரு 2000 குறைஞ்சது 2000ன்னு வச்சுக்கோங்களேன். லாபம் தானே, எவ்வளோ லாபம். நீங்கள் ரொம்ப போட்டுட்டு ஸ்ட்ரைன் பண்ணி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பூரியை வாங்கி பொரிச்சுக்க போகிறீங்க, மசாலா மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறீங்க. மசாலா ரெடி பண்ண ஒரு 1 hour எடுத்துக்கோங்களேன். 1 hour அங்கே போயிட்டு நின்று சேல் பண்ணுறது ஒரு 3 மணி நேரம். 4 மணி நேரத்தில் 2500 3000ங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய லாபம். அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இதுவுமே நான் கடையில் பார்த்த ஒரு விஷயம். சூப்பர் மார்க்கெட்டு அங்கே கடைக்கு போகும்போது ஜாமான் வாங்க போவோமா, அப்போ வாங்க போகும்போது அங்கே ஒரு விஷயம் பார்த்தேன். என்னென்னா முளைக்கட்டின பயிர் இருக்குல்ல, முளைக்கட்டின கொண்டக்கடலை, அப்புறம் முளைக்கட்டின பச்சை பயிர் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் போட்டு விற்றுட்ருக்காங்க. பாக்கெட் போடுறதுனா கடைக்காரவங்க டேரெக்டாக பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாரோ ஒருத்தவங்க பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை அவங்க சேல் பண்ணி கொடுப்பாங்க. நான் லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், நிறைய நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் நீங்கள் கொடுத்து பாருங்கள், அவங்க சேல் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா அதே மெத்தட் தான் இதுவுமே. அவங்க ஏதோ முளைக்கட்டி கொண்டுட்டு போயிட்டு பாக்கெட் பண்ணி அங்கே கொடுத்துட்றாங்க. அவங்க சேல் பண்ணி கொடுத்தா அவங்க சேல் பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுமாரியுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போலாம் யாரும் மெனக்கட்டிக்கிட்டு முளைக்கட்டி பண்ணுற வேலை பண்ண மாட்டாங்க. அதனால் உங்களால் முடிச்சிச்சுன்னா பண்ணி கொடுத்து நான் பண்ணித்தரேன் அப்படின்னு நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டு பாருங்கள். ஓகேன்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி கொடுத்து நல்லா சேல் ஆணுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகம் எப்படின்னா கேழ்வரகு, அதுக்கப்புறம் கொண்டக்கடலை பயிர் அந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன் அப்படிங்கிறதுனால சரி இதையுமே சொல்லலாம் அப்படின்ட்டு நான் எல்லா விஷயமே வந்து நான் பார்த்த விஷயத்த தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நல்ல லாபம் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை எங்கள் வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.